வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாவக்காய் ஸ்டஃபிங்கே செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 பாவக்காய், 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இவ்வளோ போதும். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி போதும். நம்மளுக்கு இவ்வளோ தான் போதும் இன்க்ரீடியன்ஸு. இதை வச்சு நம்ம பாவக்காய் ஸ்டஃபிங்கே செய்யலாம். சூப்பராக இருக்கும். இது நார்த் இந்தியன் டிஷ்ஷு. எப்போவுமே அங்கே கரேலான்னு சொல்லுவாங்க இது பேர். நம்ம இது இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்த்துலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 4 பாவக்காவை கழுவிட்டு இது மேலே இருக்கிற தோலெல்லாம் மேலே இருக்கிற தோல் உரித்து இப்போ இதை தான் நம்ம ஸ்டஃபிங்காக செய்ய போகிறோம். அதனால் இப்போ எப்படி இதை கழுவி க்ளீன் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். மேல் தோல் எடுத்துட்டேன். மேல் தோல் எடுத்து சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக பொடிசாக பண்ணி வச்சுட்டுக்கிறேன். இதை சென்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சென்டரில் கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதெல்லாம் எடுத்தாச்சு. இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவி எடுத்து நம்ம செய்ய ரெடி பண்ணிடலாம். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் இதனுடைய மசாலா. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம இதில். இப்போ இது வெங்காயம் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா கலரி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் இதனுடைய மசாலா. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அலசி வச்ச அந்த பாவக்காய் மேல் தூள் இருக்குங்களா, அதை இதில் சேர்த்துடலாம். தண்ணி விரிஞ்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இது இதில் வதங்கிட்டோம். இப்போ நல்லா இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டு அப்புறம் நான் 2 மசாலா சேர்த்துட்டு இறக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தனியாத்தூள், கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இது வதக்கிடலாம். இது வதங்கட்டும். வதங்கணும். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸு, ஒரு சின்ன க்யூப்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வேணும்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது தித்திப்பாலாம் ஒன்றும் தெரியாது. ஒரு உப்பு, காரம், புளிப்பு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கலரும் கொடுக்கும் நல்லா. அதனால் இந்த சின்ன க்யூப் சுகர் சேர்த்துக்கிறேன். தித்திப்பு இருக்காது நார்மலாக. இப்போ நம்ம கலர் விட்டுக்கலாம். இப்போ இது கலர் விட்டாச்சு. ஒரு 5 செகண்ட் நம்ம ஃப்ரை ஆகட்டும், ஒரு 5 நிமிஷம். அப்புறமேட்டு ஸ்டப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே பொரியலாக கூட வைக்கலாம். சாப்பாட்டுக்கு, தயிர் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஸ்டஃபிங் பண்ணுறதுனால நான் பொரியலாக வைக்கல, ஸ்டஃபிங் பண்ணிடுறேன். இப்போ பாவக்காயில் எடுத்து இப்போ நம்ம பாவக்காய் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் இதில் எண்ணெய் கலந்துக்கின்னு, எண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு கலந்துக்கின்னு இது மேலே ப்ரஷ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம செய்ய ரெடி பண்ணிடலாம். இது ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம மேல் பாகத்தில் பச்சை காய் தான் வெறும் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கிறோம். வாஷ் பண்ணி 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது மேலே ஒரு டைம் உப்பு இருக்காது. அதனால நம்ம வெறும் லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும், ஒரே ஒரு சின்ன பிஞ்சு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இது மேலே தட்டி விட்டுடலாம். ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். இது மேலே இப்போ இது ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட்டுவாங்க. ஆக்சுவலாக கயிறு போட்டு கட்டுவாங்க. நான் கயிறு போட்டு கட்டலை. வாழை நார் இருந்தால் வாழை நார் வச்சு நம்ம கட்டிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் ட்ரையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரில் பண்ணுறதுனால சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்படி ஃபாயில் பேப்பரில் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வச்சுட்டு மூடிடுங்க, உறிஞ்சி வராது. இப்போ நான் இதை பேக் பண்ணிவிட்டேன். இப்போ தவாவில் நம்ம சிம்மில் வச்சு விட்டுறலாம். பேனில் சிம்மில் வச்சு விட்டுறலாம். இப்போ சிம்மில் வச்சு விட்டு இது பாட்டு மூடி வச்சிடலாம். லைட்டு போட்டுடலாம். இதுக்கு மூடி போட்டுடலாம். இதில் நம்மளுக்கு தவாவில் இருந்து இதில் பண்ணலாம். இல்லை அப்படி தவாவில் பண்ண மைக்ரோவன் மாதிரி மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். அப்படின்னு தான் நல்லா வெந்துடும். நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலாம், நம்ம ஏர் ஃப்ரையர் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், ஏர் ஃப்ரையர் இருந்தாக்கா ஏர் ஃப்ரையரில் 180 டிகிரியில் 26 மினிட்ஸ் வச்சோம்னா
நல்லா வெந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி மைக்ரோவன்லேயும் வைக்கலாம். இப்போ நான் தவாவில் செஞ்சு காட்டுறேன். தவாவில் எப்படி இருக்கட்டும், ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இப்படி வேகட்டும் சிம்மிலே. அப்புறம் பார்க்கலாம் திறந்து. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 10 நிமிஷம் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இது இப்படி திருப்பி போட்டு 10 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வேகும். அப்படியே வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ட்ரையாக இருக்கும். இப்போ இது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி இன்னும் வேகலைன்னா உங்களுக்கு இதே ஃபூரில் வச்சு மைக்ரோவனில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சாஃப்டாக வந்துட்டுருக்கும். இப்போ இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கயிறு போட்டு கட்டி வச்சு பண்ணிங்கன்னா மறுபடியும் அது கட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சூப்பராகவும் இதுவாகிடும் உங்களுக்கு. நம்மள பாவக்காய் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம். இதை ஒரு பிளேட்டில் இது பண்ணிடலாம். நம்ம பாவக்காய் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது எலசு பாவக்காய் எடுத்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். எலசாக எடுக்கணும். இப்போ நான் கட் பண்ணேன். இது ஆறிட்ட பிறகு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. ஆறிட்ட பிறகு ஸ்டார்ட் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.